ஷாலோம் ஷாலோம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 101 இப்படியாய் சொல்கிறது, பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியும் முன் வாருங்கள். இப்பொழுது நான் எக்காலம் மூலம் போல் அலையிலே என்று ஆர்ப்பரிப்போம், வாருங்கள். சங்கீதம் 155 இப்படியாய் சொல்கிறது, ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இப்பொழுது நாம் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதனை செய்வோம், வாருங்கள். அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அன்றைக்கு அந்த எபிரேய வாலிபர்களை தப்புவித்த தேவன் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களையும் தப்புவிப்பீர், எங்களை காப்பாற்றுவீர், எங்களை பலப்படுத்துவீர், எங்களை உயர்த்தி வைப்பீர். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நம்முடைய தேவன் உண்டு, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார்.
சொல்லலாமா? நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நீங்க தான்ப்பா என்ன பாதுகாக்கிறீங்க, நீங்க தான்ப்பா என்ன பார்க்கிறீங்க. என்னை காண்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே, சொல்லுவோமா? அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அந்த தரியு ராஜா தானியேலை பார்த்து கேட்கிறாரு. சிங்ககேபியில போடும் பொழுது தேவனாகிய ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையிலும், எந்த மனிதர்கள் நம்மை கைவிட்டு போனாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த அக்கினியில நம்ம போனாலும், எந்த ஆறுகளை நம்ம கடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அவர் உங்க கூட இருக்கிறார், மறந்துடாதீங்க. அவர் உங்களோடு கூட இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வருகிற வரைக்கும் அவருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கும், உங்களை ஏந்தி கொண்டு இருக்கும். God is preparing you to a big thing. அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், மறந்துடாதீங்க. This is not your fall. இது உங்களுடைய தாழ்வு அல்ல, ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். He is growing you bigger. உங்களை இன்னும் பெரியவனாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் மெச்சூர்டான காரியங்களை ஹேண்டில் பண்ணத்தக்கதான வல்லமையை, ஞானத்தை, பலனை அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Don't be discouraged. Don't give up your faith. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நமக்கு சேலஞ்சே என்னன்னா நம்ம விசுவாசத்தை தான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விடாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விசுவாசிப்பேன்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விசுவாசிப்பேன். நான் பின்னிட்டு போக மாட்டேன், நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன்ப்பா. உங்க பிரசன்னத்திலேயே நான் காத்திருப்பேன்ப்பா. உங்க பிரசன்னத்திலேயே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல நான் காத்திருப்பேன்ப்பா. எனக்காக நீங்க செய்வீங்கப்பா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. அந்த யுத்தத்தை நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. என் பலத்தினால எந்த காரியத்தையும் நான் சாதிக்க போகிறது கிடையாதுப்பா. என் சுயத்தினால எதையும் செய்ய போறது கிடையாது. உங்க பிரசன்னத்துல காத்திருக்கிறது மூலமா தான் நான் ஜெயம் பெற போகிறேன்ப்பா. ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை மாத்திரம் எனக்கு நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். கன்ஃபஸ் பண்ணுங்க, என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும்
சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். உந்தன் பிரசன்னத்தினால. Lord, your presence is going to make the things right. உன் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னம், உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சொல்ல போகிறோம். என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ. நீ வீழ்ந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகனே. நீ தலை குனிந்த இடத்துல தேவனுடைய உயர்த்தி வைப்பார். கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் எல்லாம். ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுகிற நேரம் தான் இந்த நேரம். அவரை உறுதியா பற்றிக் கொள்ளலாம். தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீர் இல்லாமல் ஒன்றுமில்லைப்பா. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை. அப்படி ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உயிரே உறவே வாருமே. இயேசுவே இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உயிரே உறவே வாருமே. Let's invite Jesus. என்னை
ஆளுகை செய்யுமே. நம்ம வாழ்க்கையில இயேசுவை வரவேற்போமா? உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே, let's surrender. உயிரே, அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடலாம். என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க, என் வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்கப்பா. உயிரே உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேரும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையும், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேரும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையும், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. 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 அப்படியே ஆண்டவருடைய கரங்களில நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுய பலத்தினால ஓடினது போதும், யோசித்தது போதும். அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். உண்மையல்லால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நீங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. யோவான் 15:5 அவர் சொல்லி இருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவர் சொல்லிட்டாரே. அதற்கு பிறகு மறுபடியும் நம்முடைய பலத்தினால ஓடி என்ன பிரயோஜனம்? டைம் தான் வேஸ்ட். அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. என்ன நீங்க நடத்துங்க, என்ன நீங்க நடத்துங்கப்பா. என் மீது உங்களுடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில டிசிஷன் மேக்கரே. நீங்க தான்ப்பா எனக்காக டிசிஷன் எடுக்கணும். ஆண்டவரே, எந்த டிசிஷனோ எந்த தீர்மானமோ என் வாழ்க்கையில நான் எடுக்க மாட்டேன்ப்பா, நீங்க எடுங்கப்பா. நலமானதை நீங்க செய்வீங்கப்பா. உங்களுடைய செம்மையான ஆவி என்னை நல்ல வழியில நடத்துவாராக. ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. எனக்கு தெரிந்தது எல்லாம் உங்க பிரசன்னத்துல காத்திருக்கிறது மாத்திரம்தான். மீதி காரியங்களை நீங்க நடப்பீங்கப்பா, நீங்க எடுத்து நடப்பீங்க. இந்த வேதத்துல இருக்கிற ஜாம்பவான்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோமே, எல்லாவற்றையும் நீங்க தானப்பா செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா, என் வாழ்க்கையில நீங்களே செய்யுங்கப்பா, நீங்களே மகிமைப்படுங்க தகப்பனே. உடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, நீங்க மகிமைப்படுங்கப்பா. உடைய கரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க வேலையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க தகப்பனே. இந்த வெயிலின் சீதோஷ்ண நிலை ஆண்டவரே, எங்கள் யாரையும் தாக்காத படிக்கு சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த டீஹைட்ரேஷனோ இந்த காலங்களில் பரவுகிற எந்த தொற்றோ எங்கள் குடும்பங்களை அணுகாத படிக்கு சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்வீராக. அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்தின தேவன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.